தூத்துக்குடியின் மறுபெயர் முத்து நகர். போட்டித் தேர்வுகளில் இந்த நகரங்களின் சிறப்பு பெயர்கள் சம்மந்தமாக எப்பயுமே ஒரு கொஸ்டின் இருக்குது. அதனால் அதை தெளிவாக படிச்சுங்க. முத்து நகரம் அப்படின்னா தூத்துக்குடி, உப்பு நகரம் அப்படின்னா தூத்துக்குடி, தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னா தூத்துக்குடி, அதே தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னா சென்னை, தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு கேட்டாலும் சென்னை தான். தூங்கா நகரம் அப்படின்னா மதுரை, விழாக்களின் நகரம்னாலும் மதுரை தான், கோயில் நகரம்னாலும் மதுரை தான். குட்டி ஜப்பான் சிவகாசி, தமிழக நெசவாளர்களின் வீடு கரூர், தமிழ்நாட்டின் புனித பூமி ராமேஸ்வரம், தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் தான், மலைகளின் ராணி ஊட்டி, மலை வாசஸ்தலங்களின் இளவரசி கொடைக்கானல், ஆசியாவின் ரிட்டையர்டு சென்னை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், கோட்டைகளின் நகரம் வேலூர், பட்டு நகரம் காஞ்சிபுரம், முட்டை நகரம் நாமக்கல், தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல், மஞ்சள் நகரம் ஈரோடு, தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி நாகப்பட்டினம், பின்னலாடை நகரம் திருப்பூர், மாம்பழ நகரம் சேலம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை, தேரழகு நகரம் திருவாரூர், சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை, முக்கடல் சந்திக்கும் நகரம் கன்னியாகுமரி வரும், மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் மாவட்டம் நீலகிரி. கோயில் நகரம் அப்படின்னா மதுரை. ஏன்னா கோயிலை மையமாக வச்சுட்டு நகரம் இருக்கும். ஆனால் கோயில்களின் நகரம் முன்னாடி காஞ்சிபுரம் இருந்தது, இப்போ மாறிடுச்சு. இப்போ திருச்சி தான்.